நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினால் காட்டித்தரப்பட்ட, அல்லாஹ்வினால் வழிகாட்டப்பட்ட அமல்கள், நாங்கள் செய்கின்ற கடமைகள், இந்த கடமைகளுக்கு இபாதத் என்று சொல்வார்கள். இபாதத் என்பது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கின்றேன், காலிப்புக்கு முன்னால் மக்லூக் ஆகிய நான் அவனுடைய அடிமை, அவன் சொல்வதை நான் செய்வேன், அவன் தடுத்ததை நான் பகிர்ந்து கொள்வேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றோம். அது 5 நேர தொழுகைகளாக இருக்கலாம். அந்த 5 நேர தொழுகைகள் எப்படி தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு காட்டிக் கொடுத்திருக்கின்றான். அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹுக்கு முன்னால் ஒரு அடியான் இபாதத் என்ற அந்த அரபு பதம், அபுத் என்ற அந்த அடிமைத்துவம், அந்த 2 வார்த்தைகளும் ஒரு அடிப்படையான சொல்லிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. எங்களுடைய தொழுகை ஒரு இபாதத், எங்களுடைய நோன்பு ஒரு இபாதத், எங்களுடைய ஜகாத் ஒரு இபாதத். நாம் செய்கின்ற ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவர் 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ உலகத்தில் வாழும் போது உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவராக, ஒரு உலகமும் தனக்கு சொந்தமானதாக இருந்தாலும் கூட அவர் ஒரே ஒரு தடவை செய்ய வேண்டிய கடமைதான் ஹஜ். இந்த ஹஜ்ஜாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அற்பமானவன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் தாழ்ந்தவன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அடிமை என்பதைத்தான் அந்த ஹஜ்ஜும் உணர்த்திக் கொண்டிருக்கிறது. எனவே இபாதத் என்ற அந்த அரபு பதம், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் வாழ்வது அல்லாஹ்வுக்காக, எனது மரணம் அல்லாஹ்வுக்காக, எனது வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்காக, எனது தொழுகை அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்வது. அதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் உலகத்திலே வாழ்வதற்கான அர்த்தம், அவர்கள் படைக்கப்பட்டதற்கான அர்த்தம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்று என்ன தெரியுமா? ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வோடு வாழ்வது. அது தக்வாவை விட உயர்ந்ததாகும், அது இக்லாஸை விட உயர்ந்ததாகும், அது தவக்குலை விட உயர்ந்ததாகும், அது சதகாவை விட உயர்ந்ததாகும். உள்ளத்தில் அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட, அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஆகவும் உயர்ந்தவர்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக உலகத்தில் இருந்து வேகமாக விமானத்தால் கூட செல்ல முடியாத, ராக்கெட்டுகளின் மூலமாக பறக்க முடியாத வேகத்தை மிக அவசரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். நபி அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வோடு உரையாடுவதற்காக வேண்டி நபி அவர்கள் மேற்கொண்ட பயணம், அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணம், நபி அவர்களுடைய கண்ணியம் எடுத்துக்காட்டப்படுகின்ற ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு. அந்த சம்பவத்தை கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அடிமை என்று சொல்கிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடிமையை வானலோகத்திற்கு அழைத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். அடிமை என்று சொல்கிறான். காசுக்கல்ல அடிமை, உலகத்துக்கல்ல அடிமை, செல்வத்துக்கல்ல அடிமை, மனோ இச்சைக்கல்ல அடிமை, உலக வஸ்துக்களுக்கு அல்ல அடிமை. அவர் என்னுடைய அடிமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அது இழிவல்ல, கேவலம் அல்ல. உலகத்திலே ஒரு மனிதன் பெறுகின்ற அந்தஸ்துக்களில் மிக உயர்ந்த அல் உபூதிய்யா என்ற அடிமைத்துவத்தை சொல்லி
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய அடிமை என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். பல வருட காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதை இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு ரசூல். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நூஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அடிமை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ரசூலாக நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் கடைசியாக இந்த உலகத்துக்கு வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் கணவனுடைய துணையின்றி அல்லாஹ்வுடைய அருளின் பரக்கத்தினால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக சுமந்து அவர்களை பிரசவித்து அவர்களை சுமந்து கொண்டு வருகிற போது அந்த மக்கள், அவர்கள் வாழ்ந்த சூழலில் இருந்த மக்கள், மரியம் அலைஹஸ்ஸலாம் பரிசுத்தமான அந்த தாயை துர்நடத்தை உள்ள பெண் என்று, மோசமான பெண் என்று சொன்ன போது, தீய பெண் என்று வர்ணித்த நேரத்திலே, ஊர் குறை சொன்ன நேரத்தில், கை குழந்தையாக இருந்த அன்று பிறந்த அந்த குழந்தையை அல்லாஹ் பேச வைக்கின்றான். ஊர் சொல்கிறது மரியம் ஒரு கெட்ட பெண். வெளிரங்கத்தை பார்த்து மக்கள் குறை கூற ஆரம்பிக்கிறார்கள். இன்று நேற்று அல்ல, வரலாற்றிலே எப்போதும் மனிதர்கள் தம்மை விட மற்றவர்களுடைய குறைகளை அவதானிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு செய்தி வந்தால் அதனுடைய உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த செய்தியை எப்படி பரப்ப வேண்டும், தனக்கு தெரிந்த ஒரு தகவலை எப்படி 100 பேர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஊர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் மனிதன் ஆரம்ப காலத்திலிருந்து உற்சாகம் உள்ளவனாக காணப்பட்டிருக்கிறான். மற்றவனுடைய குறை, ஊர் பேசுகிறது மரியம் ஒரு தப்பு செய்து விபச்சாரம் செய்து குழந்தையை சுமந்து மறைவாக சென்று அந்த குழந்தையை ஈன்றெடுத்து சுமந்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று மக்கள் குறை சொல்லக்கூடிய நேரத்திலே மரியம் அலைஹஸ்ஸலாம் அவர்கள் தான் பெற்றெடுத்த குழந்தையை பார்த்து விரலை நீட்டுகிறார்கள். அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைக்கின்றான். என்ன பேசினார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம்? அப்போது நபியாக இருக்கவில்லை, சாதாரண ஒரு குழந்தையாகத்தான் இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. குழந்தை சொல்கிறது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர்கள் மனிதர்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர்களை தான் வைக்க வேண்டும். அர்த்தமுள்ள பெயர்களை, ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் கல்வியை கொடுப்பது எப்படி கடமையோ, எப்படி அமானிதமோ, பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது எப்படி அமானிதமோ கடமையோ, பிள்ளையுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு தகப்பனுடைய கடமையோ, அது போன்றுதான் ஒரு பிள்ளைக்கு நல்ல பேரை வைப்பது. இன்று நம்மில் பல பேர்கள் பார்த்தது யாருக்கும் இல்லாத பேர் என்ற பிள்ளைக்கு வைக்கப்படும். யாருக்கும் இல்லாத பெயர் தன்னுடைய பிள்ளைக்கு வைக்கப்பட வேண்டும் என்று இருந்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்திருக்க மாட்டார்கள். இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதலாவது உலகத்தில் தனது நாவினால் கூறிய வார்த்தை கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை.
ஆசானியல் கிதாப வஜஅலனி நபியா. குழந்தை பேசுகிறது. ஒரு நாள் வரும், அந்த நாளில் அல்லாஹ் இன்ஜீல் என்ற வேதத்தை அல்லாஹ் எனக்கு தந்து நபியாக மாற்றுவான். எதிர்கால விடயங்களை அல்லாஹ் பேச வைக்கின்றான். அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய தாய் வைத்த பெயர் ஈசா, ஆனா அவருடைய வாயினால் அவர்கள் சொன்னது அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர்களில் ஒன்றுதான் அப்துல்லாஹ் என்ற பெயர். ஏன்? அல்லாஹ்வுடைய அடிமை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பொதுவாக எல்லா இபாதத்துக்களும் ஒரு மனிதனை நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய உள்ளத்தில் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்னதை ஒரு அடியான் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் ஒரு தடவை, ஆயுளில் ஒரு தடவை, செல்வத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ்கின்ற மனிதன் வாழ்க்கையில் ஒரு தடவை செய்ய வேண்டிய ஒரு கடமைதான் ஹஜ். கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அசைவுகளும், ஒரு ஹாஜியுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நான் அல்லாஹுக்கு முன்னால் அற்பமானவன், நான் அல்லாஹுக்கு முன்னால் அவனுடைய அடிமை என்பதை உணர்த்துகிறது. ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காமல் அல்லாஹ் சொன்னதை சொன்னபடி நான் செய்கிறேன் என்பதை உணர்த்துகின்ற ஒரு வணக்கம். அதனால்தான் ஒரு ஹாஜி அவர் முதலாவது செய்ய வேண்டியது அவருடைய உடுப்புடைய அமைப்பை மாற்ற வேண்டும். ஒரு மனிதன், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், குது தீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய நேரத்தில் இருக்கிற உடுப்புல நல்ல உடுப்பு எடுத்துக்கொண்டு போகும், எல்லாருக்கும் விருப்பம். ஒரு பிரயாணம் போக்கல நல்ல உடுப்பு எடுத்துக்கொண்டு போகணும். கல்யாண வீட்டுக்கு இருக்கிறது நல்ல உடுப்பு எடுத்துக்கொண்டு போகணும். அல்லாஹ் சொல்றான், மனிதனே குது தீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். நீங்க பள்ளிவாசல்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய வீடு, பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் அழகாக வாங்க, பூர்த்தியான உடுப்போட வாங்க. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, எங்களோட முன்னோர்கள், யாரையும் நான் குறையாக பேசல, பள்ளிவாசலுக்கு வாரதாக இருந்தா அழகான சுத்தமான வெள்ளை நிற ஆடைகள் அணிந்து கொண்டுதான் வருவார்கள். குர்ஆன் காட்டுகின்ற வழிகாட்டல் முன்னோர்களுடைய பழக்கம் மாத்திரம் கிடையாது. இருக்கிற உடுப்பு நல்ல உடுப்பு எடுத்துக் கொண்டுவாங்க. நீங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் அழகாக உங்களோட மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைச்சி நல்ல உடுப்புகளை உடுத்துக்கொண்டு வாரது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது உங்களோட உள்ளத்துல தக்வா இருக்கிறது என்பதற்கான அடையாளம். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. பள்ளியுடைய மிஹ்ராப், பள்ளியுடைய மனாரா, பள்ளியுடைய கிப்லா, பள்ளியுடைய மிம்பர், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹாஜர் அம்மையார் அவர்கள் கணவன் விட்டு போய்விட்டார், அல்லாஹ்வுடைய கட்டளை. குழந்தை பசியோடு அழுகிறது, தாகத்தோடு அழுகிறது. அழுகின்ற போது தண்ணீரை தேடி ஓடிய இடம், சொல்வதற்காக ஓடல்ல. அந்த நேரத்தில் அந்த இடம் மக்களால் தரிசிக்கப்படக்கூடிய இடமாக கூட இருக்கல்ல. இருந்தது தானும் தன்னுடைய குழந்தையும். அல்லாஹ்வின் கட்டளையை மதித்து கணவர் என்னையும் எனது குழந்தையை விட்டுவிட்டு போய்விட்டார், குழந்தை பசியோடு அழுகிறது. தண்ணீரை தேடி ஓடிய இடத்தை கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் 24 மணித்தியாலங்களும் ஓடக்கூடிய இடமாக ஆக்கிவிட்டார்.
ஓடியது ஒரு பெண். அந்த இடத்தில் நபி அவங்க சொன்னாங்க, பெண்கள் நடக்க வேண்டும், ஆண்கள் தான் ஓட வேண்டும். ஒரு பெண்ணுக்காக உலகத்தில் வாழ்கின்ற செல்வந்தர்களை அல்லாஹ் ஓட வைக்கிறார். நோயாளிகளும் ஓட வேண்டும், முடியுமான அளவு ஓட வேண்டும். குழந்தைகளும் ஓடுகிறார்கள், சென்றவர்களுக்கு தெரியும். ஏன்? அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அல்லாஹ்வை கண்ணியப்படுத்திய கணவனை மதிப்பதற்காக வேண்டி பொறுமையோடு தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு பெண் ஓடுகிறாள். அல்லாஹ் அந்த இடத்தை கியாமத்துடைய நாள் வரைக்கும் கண்ணியமான ஒரு இடமாக, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மர்வா என்று சொல்கிற ஒரு காலத்தில் சிலை வணக்கம் செய்யப்பட்ட இடம். 2 மலைகளிலும் சிலைகள். ஜாகிலிய காலத்திலே மக்கள் சிலை வணக்கம் செய்த இடத்தில் ஒரு பெண் அல்லாஹ்வுக்காக ஓடுகிறார், அல்லாஹ்வுக்காக அசைகிறார். அல்லாஹ் அந்த இடத்தை என்ன சொல்கிறான்? மின் ஷஆயிரில்லாஹ், என்னுடைய அடையாளங்களில் ஒரு இடம். நான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றேன், பரிபாலித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உலகத்துக்கு காட்டுகின்ற என்னுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று என்பதாக ஒரு பெண் அல்லாஹ்வுக்காக ஓடிய 2 மலைகளை அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அல்லாஹ் ஒருவன் என்பதற்காக வேண்டி எங்களுடைய உடம்பிலே மிக கண்ணியமான ஒரு உறுப்பை, முகத்தை நிலத்திலே வைத்து நாங்கள் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற இடம் பள்ளிவாசல் மதிக்கப்பட வேண்டும். அதனால அல்லாஹ் சொல்றான், பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் இருக்கிற நல்ல உடுப்பு உடுத்து கொண்டு வாங்க. இன்னைக்கு எப்படி மாறிட்டு ஆபீஸுக்கு போக்கல பூர்த்தியான உடுப்பு, கல்யாண வீட்டுக்கு போக்கல பூர்த்தியான விடுப்பு, பள்ளிவாசலுக்கு வரப்போல சேஞ்ச சாரம், பல நாட்களாக கழுவப்படாத தொப்பி. அல்லாஹ் சொல்றான், இல்ல, நீங்க பள்ளிவாசலை மதிக்கிறதாக இருந்தா தொழுகைக்காக வருகின்ற போது நல்ல உடுப்புகளை உடுத்துக் கொண்டு வாங்க. அது தக்வாவுடைய அடையாளம். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்களோ அது தக்வாவின் அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதை சொல்ல வருகிறோம் என்றால், பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது பூர்த்தியாக அழகாக ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன், நீ காபாவை நாடி செல்கிற போது, அல்லாஹ்வுடைய மாளிகையை நாடி செல்கிற போது, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சென்று இபாதத்தை, உம்ராவை, ஹஜ்ஜை நான் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீ செல்கிற போது அலங்காரத்தோடு உன்னால் போக முடியாது. உனது அலங்காரத்தை வெளிப்படுத்த முடியாது. மனிதன் பழகிய பழக்க தோஷத்தை விட வேண்டும், அவருடைய விருப்பத்தை விட வேண்டும். இதுதான் அடிமைத்துவம். ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க முடியாது. ஏன் ஆண்கள் தைக்கப்படாத ஆடைகள் 2 மாத்திரம்தான், மேனியில் ஒரு புடவை துண்டு, அவுரத்தை மறைப்பதற்காக ஒரு புடவை துண்டு, 2 தைக்கப்படாத ஆடைகள் மாத்திரமே உடம்பில் இருக்க வேண்டும். மரணித்த ஒருவரை கபன் செய்கின்ற போது கூட பல புடவைகளால் நாங்கள் அந்த ஜனாதாவை கபன் செய்கிறோம். ஆனால் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர், ஆரோக்கியமாக வாழ்ந்த ஒரு செல்வந்தர் அந்த அமலை செய்ய வேண்டுமாக இருந்தால் உடம்பிலே ஆடையாக அணிகின்ற போது தைக்கப்பட்ட ஆடைகளை அணிய முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீ அழகாக ஆடை அணிந்தவன், கவர்ச்சியாக வாழ்ந்தவன், அலங்காரத்தை வெளிப்படுத்தியவன், எனக்காக ஒரு சில மனுஷியாளங்கள், எனக்காக ஒரு சில நாட்கள் உனது ஆசையை விட வேண்டும், உனது விருப்பத்தை விட வேண்டும், உனது மனோவிச்சையை விட வேண்டும், உனது அலங்காரத்தை விட வேண்டும், நான் சொல்கிற ஆடையை நீ அணிய வேண்டும். என்னுடைய பெருமையை இல்லாமலாக்கி, பணிவை உண்டாக்கி, நான் அடியார்களுக்கல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஆடையை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறேன். ஹஜ்ஜுடைய ஆரம்பம் அடிமைத்துவம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜ் என்று சொன்னாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான விடயங்கள், அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் வருடம்
ஹஜ் செய்வதை அல்லாஹ் கடமையாக விதியாக ஆக்கியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்போதுமே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹுல் முனீப், அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு ஹாஜி அவரை இஹ்ராம் கட்டியதில் இருந்து ஹஜ்ஜுடைய அமலை முடிக்கும் வரைக்கும் அவருடைய நாவினால் அவர் பேச வேண்டியது, சொல்ல வேண்டியது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். காபத்துல்லாவை காண்கின்ற போதும் அல்லாஹு அக்பர், தவாப் செய்கின்ற போதும் அல்லாஹு அக்பர், ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகின்ற போது அல்லது சைக்கிளை செய்கின்ற போதும் அல்லாஹு அக்பர், சஃபா மர்வாவில் ஓடுகின்ற போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். ஜமராத்தில் சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்தில் ஷைத்தானை கல்லால் அடித்து துரத்தினார்களோ அந்த ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லித்தான் கல்லறிய வேண்டும். 7 தடவை தான் தவாப் செய்ய வேண்டும். ஏன் 7 தடவை என்று கேட்க முடியாது. அல்லாஹ் மார்க்கத்தில் ஒரு மனிதன் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில கடமைகளை வைத்திருக்கிறான். அந்த கடமையுடைய அந்தரங்கத்தை, ரகசியத்தை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது, யாராலும் கேட்க முடியாது. ஏன் சுபஹ் 2 ரக்காத், லுஹர் 4 ரக்காத், ஏன் மகரிப் 3 ரக்காத், இஷா 4 ரக்காத், யாராலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி முடிவெடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட காரணம் தெரியாது. இதுதான் அடிமைத்துவம். அல்லாஹ் சொன்னதை நான் செய்கிறேன். எல்லா விடயங்களிலும் மனிதனுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு முடிவை காண முடியுமாக இருந்தால் காலிக்குக்கும் மக்லூக்குக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்க மாட்டாது. சில விடயங்களை அல்லாஹ் தன்னோடு மாத்திரம் வைத்திருக்கிறான். அதனால் ஒரு ஹாஜிக்கு கேட்கலாம், ஏன் 7 தடவை தவாப் செய்யணும், 10 தடவை செய்யலாமே, ஏன் 7 தடவை கல்லெறியணும், 50 தடவை எரியலாமே, ஏன் 7 தடவை சஃபா மர்வால ஓடணும், 30 தடவை ஓடலாமே என்று கேட்க முடியாது. அல்லாஹ் சொன்னதை ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள், அதை நான் செய்ய வேண்டும். அப்போதுதான் அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எல்லா விடயங்களிலும் அறிவை பகுத்தறிவால் எல்லா விடயங்களையும் விளங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் வித்தியாசம் கிடையாது. சில விடயங்களுடைய ஞானங்களை, நுட்பங்களை, அந்தரங்கங்களை, ரகசியங்களை, ஹிக்மத்துக்களை இறைவன் மறைத்து தனக்கு மாத்திரம் சொந்தமானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். கனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை அல்லாஹ்வுடைய ஒரு அடிமையாக அடையாளப்படுத்திய விடயங்களை தான் அல்லாஹ் ஹஜ் என்ற கடமையின் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வைது பவ்வஅனா லிஇப்ராஹீம மக்கானல் பைத், ஒரு ஹாஜி நாடி செல்லக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை கஅபத்துல்லாஹ். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகை கட்டப்பட்டது. அல்லாஹ் என்ன சொல்றான், எந்த இடத்தில் கட்டப்பட வேண்டும் என்பதை இப்ராஹிமுக்கு நாங்கள் தான் சொல்லிக் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து காபத்துல்லாவை கட்டுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல. அந்த இடத்துல மனிதர்கள் வாழவும் இல்லை, மரங்களும் கிடையாது, தண்ணீருடைய வசதிகளும் கிடையாது, அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த இடத்துல இந்த மாளிகை கட்டப்படும். சாதாரண மனிதர்களாக இருந்தால் நாம் என்ன சொல்லியிருப்போம், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்டிருப்போம், நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடன் பேச முடியும், ஏன் இதற்கென்று கேட்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை. காபத்துல்லா கட்டப்பட்ட வரலாற்றுடைய ஆரம்பமே, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அவன் சொல்வதை நான் செய்கிறேன். அல்லாஹ் காபத்துல்லாத இடத்தை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக இருந்தது அவருடைய 6-7 வயது குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, ஹஜ் என்பது வெறுமனே ஒரு மனிதன் அன்று பிறந்த பாலகனை போல் மாற வேண்டும், வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது மாத்திரமல்ல. அது ஹஜ்ஜுடைய மாதம் என்பது வெறுமனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகங்களை பேச வேண்டும்,
அல்லாவுக்காக ஒரு பிராணியை அறுத்து பலியிட வேண்டும் என்பது மாறாக பல விடயங்களை அல்லாஹ் இந்த ஹஜ் என்ற வணக்கத்திற்குள்ளால் மறைத்து வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் முக்கியமான விடயம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 85 வருடத்துக்கு பின்னால்தான் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ்விடத்தில் ஒரு குழந்தையை கேட்டாங்க. அல்லாஹ் 3 மனைவிமார்களின் மூலமாக 8 ஆண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தார். சாரா முதலாவது மனைவியின் மூலம் அல்லாஹ் இஸ்ஹாக் என்ற குழந்தையை கொடுத்தார். 2வது மனைவியின் மூலம் முதலாவது குழந்தை இஸ்மாயில் அல்லாஹ் கொடுத்தார். அதுக்கு பின்னால் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு 6 ஆண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டது எதை கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனும் சொல்கிறது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற போது, துஆக்கள் கேட்கின்ற போது, பிரார்த்தனைகளை கேட்கின்ற போது, உங்களுடைய தேவைகளை சொல்கின்ற போது, உங்களுடைய தேவைகளை நீங்கள் அதிகமாக சொல்வதை விட உங்களுடைய தேவைகளை அறிந்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் அதிகமாக புகழ வேண்டும். ரசூலுல்லாஹுடைய துஆ, கண்ணியமானவர்களே, தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்வதை விட அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துஆக்களிலும் நான் அடிமை என்பதை அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்றுதான் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அடிமை என்பதை வெளிப்படுத்துவது. ஹஜ் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அடிமை என்பதை வெளிப்படுத்துவது. ஒரு ஹாஜியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ஹாஜையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த ஹாஜி யாருக்கெல்லாம் மன்னிப்பு தேடினாரோ, யாருக்கெல்லாம் துஆ செஞ்சாரோ அவர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். என்ன காரணம் என்றா, கண்ணியமானவர்களே, எவ்வளவு அமல்கள் செய்திருப்போம், சில நேரத்தில் எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுறதில்லை. ஆனா ஒரு ஹாஜிட துஆவை அல்லாஹ் விசேஷமாக அங்கீகரிக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவர் துஆவை விட அதிகமாக, ஹஜ்ஜில் சென்று துஆ செய்வதை விட அதிகமாக நான் ஒரு அடிமை என்ற உணர்வோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வரலாறு தொழுகைகளுக்கு பின்னால கேட்கப்படக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன காரணம்? தொழுகை என்பது ஒரு மனிதன் தனக்கு விருப்பமான அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட கண்ணியமான முகத்தை, தலையை, கண்ணை, அல்லாஹ்வுடைய பல நியமத்துக்களை உள்ளடக்கிய, அருட்கொடைகளை உள்ளடக்கிய ஒரு உறுப்பை நிலத்திலே வைக்கிறார். உயர்ந்தவர் தனது உயரத்தை காட்டுகின்ற தலையை நிலத்தில் வைத்து நான் பணிந்தவன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அடிமை என்பதை வெளிப்படுத்துகிறார். அந்த சுஜூதில் கேட்கின்ற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். எனவே முதலாவது பாடம் என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. செல்வத்தின் உச்சத்தை அடைந்தாலும், ஆரோக்கியத்தின் உச்சத்தை அடைந்தாலும், உலகத்தை ஆள்கின்ற ஆட்சியை பெற்றுக் கொண்டாலும் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த செய்கிறது. எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது. அதனால கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காபத்துல்லாவை கட்டுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று மௌனமாக அல்லாஹ் சொல்வதை செய்தார்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் எதை சொன்னானோ அதையெல்லாம் செய்தார்கள். செய்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டது துஆ மாத்திரம் தான். குர்ஆன்ல நபிமார்களுடைய துஆக்கள் அல்லாஹ் பேசுறான். அந்த துஆக்கள்ல 70% துஆக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். அந்த துஆக்களில் 90% துஆக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள். அதில் ஒன்றுதான் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையில கூட நாங்க தக்பீர் கட்டினத்துக்கு பின்னால கட்டாயம் ஓத வேண்டிய சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன்ல அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு துஆ, அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அழகான வார்த்தை. குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்றான், இது உங்களோட வாப்பா, உங்களோட தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதின வார்த்தைகள். அதை நாங்க வஜ்ஜஹு என்று சொல்றோம். சின்ன பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுக்கிறோம். இது யாரு ஓதினது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதின துஆ. என்ன அர்த்தம் சகோதரர்களே? என்னுடைய முகத்தை, உலகத்தை படித்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் திருப்புகின்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? முகத்தை திருப்புகின்றேன் என்றால் என்னுடைய அசைவுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக.
என்னுடைய தொழுகை, என்னுடைய இதர வணக்கங்கள், எனது வாழ்வும் மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக. அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அழகான வார்த்தையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் அதை ஓதுவார்கள். எனவே அடிமைகளாக வாழ்வோம், அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். அல்லாஹ் எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் அடிமை என்று வாழ்ந்தார்கள். காபாவை கட்டுகின்ற போது, காபாவை துப்புரவு செய்கின்ற போது, கண்ணியமானவர்களை இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்தி துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டான். இதுதான் ஒரு ஹாஜியுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கான ரகசியம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கான காரணம். பெரும்பாவம் செய்த அந்த ஹாஜி அல்லாஹ் மன்னிப்பதற்கான காரணம் என்ன? அவருடைய ஆரம்பம் இஹ்ராம் வணக்கம், ஹஜ்ஜுடைய கடைசி வணக்கம், அந்த தவாஃபுடைய அந்த வணக்கம் வரைக்கும் அவர் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமை, நான் வாசம் பூசக்கூடியவன், வாசத்தை விட்டு விடுகிறேன். முடிகளை வெட்டி அழகாக வாழ்ந்தவன், ஒரு சில நாட்கள் ஒரு முடியை கூட களையாமல் வாழ்கின்றேன். நகத்தை வெட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது, அல்லாஹ்வுக்காக இந்த 5-6 நாட்கள் நகத்தை வெட்டாமல் இருக்கின்றேன். ஹலாலான மனைவியோடு ஹலாலான முறையில் ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. ஆனால் இந்த இஹ்ராம் கட்டிய நிலைமையில் திருமணத்தை பற்றி நினைப்பதோ, ஆபாசத்தை பேசுவதோ, திருமணம் பேசுவதையோ இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாழ்க்கையில் ஏனைய காலங்களில் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விடயங்களை கூட அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக ஏன் எனக்கு என்று குறுக்கு கேள்விகளை கேட்காமல், என்ன காரணம் என்று குறுக்கு கேள்விகளை கேட்காமல் அல்லாஹ் சொன்னதை நான் செய்வேன், நபிமார்கள் செய்தார்கள் என்ற உணர்வை ஒரு ஹாஜி வெளிப்படுத்துகிறார், துஆ செய்கிறார், கண்ணீர் வடிக்கிறார், இஸ்திக்பார் செய்கிறார். அல்லாஹ் அவருடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான். எனவே நாம் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அல்லாஹ் எஜமான், நாம் அவனுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு வணக்கம், ஒரு இபாதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சுஜூத் என்ற அந்த வணக்கத்தை ஒவ்வொரு ரக்காத்திலும் 2 தடவைகள், ஒரு ரக்காத்தில் ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம், ஒரு தடவை தான் ருக்கூ செய்கிறோம், ஆனால் சுஜூது மாத்திரம் 2 தடவைகள் செய்கிறோம். அந்த சுஜூதுகளும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்துகின்ற அடையாளமாக அந்த சுஜூத் இருக்கிறது. அந்த நேரங்களிலும் கூட அல்லாஹ் தஆலா எங்களுடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான். எனவே வல்லநாயன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது பெருமனே ஹஜ்ஜுடைய காலத்தில் மாத்திரம் அல்லது ஹஜ் செய்கின்ற போது மாத்திரம் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வோடு வாழ்ந்து விடாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும், இருட்டிலும் வெளிச்சத்திலும், பகலிலும் இரவிலும், தனிமையிலும் கூட்டிலும் அல்லாஹ்வுடைய அடிமையாக நான் வாழ வேண்டும் என்ற உணர்வை நாங்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, அல்லாஹ்வுடைய ரிதுவானை பெற்று அல்லாஹ்வுடைய உதவிகளை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நியத்தோடு எண்ணத்தோடு உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் பூர்த்தியான முறையில் அந்த ஹஜ்ஜை செய்து அதன் மூலமாக உன்னுடைய கபூலியத்தை பெற்று உன்னுடைய ரிதுவானை பெற்று அதனை பூர்த்தியாக செய்வதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் போதிய வசதி வாய்ப்புகளையும் நீ கொடுத்து விடுவாயாக. அது போன்று யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த சபையிலே உள்ளத்தால் அந்த காபத்துல்லாவை காண வேண்டும் என்ற உண்மையான ஆசையோடு இருக்கின்றார்களோ, ஹஜ் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு, உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு, நான் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அந்த மாளிகையை பார்க்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மரணித்த அந்த இடத்தை காண வேண்டும் என்று ஆசையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை மரணத்துக்கு முன்னால் நீ கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் துஆக்களை செய்தார்களோ அந்த இடங்களில் அவர்கள் கேட்ட துஆக்களில் எங்களுக்கு ஒரு பங்கை நீ தந்தருவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.